வணக்கம். யாழ் மறைலை தொலைக்காட்சியின் செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன், லக்ஷனா செல்வகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். அருட்பணியாளர்கள் நல்லிணக்கத்தின் விதைகளாக வாழ வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. மனித புதைகுழிகளுடன் தொடர்புடையவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். யாழ் மாவட்ட சர்வமத பேரவை. தமிழர் பிரச்சினைக்கு சர்வதேச பொறிமுறையுடான தீர்வே அவசியம். குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்கம் வேண்டுகோள். யாழ்ப்பாணம் செம்மணியில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கோரி அணியா விளக்கு கவனஈர்ப்பு போராட்டம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவில் யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் நற்கருணை பேரணி. விரிவான செய்திகள். அர்ப்பணியாளர்கள் தங்கள் வாழ்வில் திவ்ய நற்கருணைக்கு முதலிடம் கொடுத்து இறைமக்களுக்கு மறைப்பணியாற்றி திரு அவையில் ஒற்றுமையை வலுத்தெடுக்க அழைக்கப்பட்டுள்ளனர் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூன் மாதம் 27ஆம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை முன்னிட்டு வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் 32 திருத்தொண்டர்களை குருத்துவ அருட்பொழிவு செய்து அருட்பணியாளர்களுக்கான ஜூபிலி நிறைவு நாள் திருப்பலியில் ஆற்றிய மறையுரையிலேயே மேற்கண்டவாறு திருத்தந்தை அவர்கள் தெரிவித்துள்ளார். பயங்கரமான பாரிய மோதல்களில் நம்மை தழுவும் கடவுளின் அன்பு பார்வை எம்மில் எந்த வகையான பிரிவினைகளுக்கும் வெறுப்புக்கும் இடமில்லை என்பதை நினைவூட்டுகின்றதென எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் அருட்பணி வாழ்வு என்பது கிறிஸ்துவின் உடலோடு எம்மை ஒன்றிக்கும் தூய்மைப்படுத்தும் நல்லிணக்க பணி எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அருட்பணியாளர்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமை மற்றவர்களை நல்ல ஆயனை நோக்கி அழைத்து சென்று தந்தையின் ஒரே வீட்டில் சகோதர சகோதரிகளாக வாழ உதவுகின்றதெனவும் தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் சகோதர சகோதரிகளுக்கிடையே நல்லிணக்கத்தின் விதியாக தொலைந்து போனவர்களை நம் தோள்களில் சுமந்து தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பை வழங்கி வழி தவறியவர்களை ஒதுக்கப்பட்டவர்களை தேடி உடலிலும் ஆன்மாவிலும் துன்பப்படுபவர்களை பராமரித்து இயேசுவுடன் நெருக்கமாக ஒன்றிணைந்து வாழவும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் நீடித்த அமைதி மற்றும் பொறுப்பு குரலை அடைவதில் உள்ள சவால்களை மேற்கொள்ள சர்வதேச பொறிமுறையுடான தீர்வே அவசியம் என்பதை வலியுறுத்தி அதனை ஐக்கிய நாடுகள் சபை பரிசீலித்து 60வது அமர்வில் ஒரு புதிய தீர்மானத்திற்கு ஐநாவின் அவசர தலையீட்டை கோரி இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் திரு வோல்கர் சாக் அவர்களுக்கு குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்கம் வேண்டுகோள் கடிதம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. இலங்கையில் நடந்த தமிழர்களின் இனப்படுகொலைக்கான தீர்வு, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க சர்வதேச பொறிமுறையை நிறுவுதல், வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான தீர்வு, செம்மணி, கொக்கு தொடுவாய், மன்னார் சதோசர், திருக்கேதீஸ்வரம் போன்ற பாரிய மனித புதைகுழிகளுக்கு பொறுப்பு கூற வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் நிலங்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்தும் நில அபகரிப்பை தடுத்தல், அரசியல் கைதிகளாக நீண்ட நாள் தடுப்பு காவலில் உள்ளவர்களை விடுவிப்பதற்கான பொறிமுறையை உருவாக்குதல், பயங்கரவாத தடுப்புச் சட்டம், நிகழ்நிலை காப்பு சட்டம், பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் போன்ற கடுமையான சட்டங்களை ரத்து செய்தல், பாலியல் வன்முறை மற்றும் குற்றவாளிகளுக்கு நீதி தொடர்பான பிரச்சினைகளுக்கான தீர்வு, அரசு ஆதரவுடன் கூடிய சிங்கள பௌத்த மத பிரச்சாரத்தை தவிர்த்தல் போன்ற கோரிக்கைகளை முன்னிறுத்தி சிரேஷ்ட சட்டத்தரணிகளான திரு KS ரட்னவே, திரு V புவிதரன், திரு ந காண்டீபன், திரு ம யு தினேஷ், திரு VS நிரஞ்சன், திருமதி சுகந்தி ராஜகுலேந்திரா, செல்வி ரணிதா ஞானராஜ் உள்ளடங்கலாக வடக்கு கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த பல அருட்தந்தையர்கள் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்க அங்கத்தவர்கள் கையொப்பமிடப்பட்ட இக்கடிதத்தை சமர்ப்பித்துள்ளனர். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் தமிழ் மக்களால் நீண்ட காலமாக கோரப்பட்ட அரசியல் சுயாட்சியை பகிர்ந்தளிப்பது குறித்த தனது உறுதிமொழிகளை நிறைவேற்ற தேவையான அரசியல் அமைப்பு நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் ஒரு அரசியல் தீர்வை தொடர அரசாங்கம் தவறியதை மீண்டும் வலியுறுத்திய குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்கம் அத்தகைய அதிகார பகிர்வு உண்மையான நல்லிணக்கத்திற்கும் அனைத்து மக்களும் மனித உரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கும் ஒருங்கிணைந்ததாகும் என்பதையும் இவ்விண்ணப்ப கடிதத்தில் கோடிட்டு காட்டியுள்ளனர். அன்புடனும் நல்லெண்ணத்துடனும் வாழ வேண்டிய நாம் எம் உறவுகளின் எலும்புகளை செம்மணி போன்ற மனித புதைகுழிகளிலிருந்து அகழ்ந்தெடுப்பது வேதனையை தருவதுடன் இக்கொடுமையுடன் தொடர்புடைய அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை செம்மணி மனித புதைகுழி தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் மன்றின் தீர்மானத்தின்படி
இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்களை காலம் தாழ்த்தாது விரைவாக சேகரித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ள யாழ் மாவட்ட சர்வமத பேரவை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இந்த புதைகுழிக்குள் எமது உறவுகள் உள்ளனரா என்ற கேள்வியை எழுப்புவதை சர்வதேச சமூகமும் இலங்கையில் உள்ள அனைவரும் செவிமடுத்து அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க தங்களின் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. செம்மணி மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச நீதி கோரி சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைகுழி அகழ்வை வலியுறுத்தி மக்கள் செயல் தன்னார்வ அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்ட அணையா விளக்கு கவன ஈர்ப்பு போராட்டம் கடந்த 23ஆம் திகதி ஆரம்பமாகி 25ஆம் திகதி வரை யாழ் செம்மணி வளைவு பகுதியில் நடைபெற்றது. 1996ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தால் செம்மணி பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட கிருசாந்தியின் உறவினரால் சுடரேற்றி ஆரம்பித்து வைக்கப்பட்ட இப்போராட்டத்தின் முதல் 2 நாட்களிலும் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரதம், செம்மணி மனித புதைகுழி தொடர்பான செய்திப்பட கண்காட்சி, மக்கள் கையெழுத்து திரட்டு, செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்புபட்ட கதை, கவிதை, நாடக அளிக்கை என்பனவும் 25ஆம் திகதி 3ஆம் நாள் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றன. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி வேண்டி சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட இப்போராட்டத்தில் யாழ் மாவட்ட சர்வமத பேரவை அங்கத்தவர்கள், சமய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் அமைப்பு பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இப்போராட்டத்தின் இறுதி நாளன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து செம்மணி புதைகுழிகளை நேரில் பார்வையிட்டு போராட்டக்காரர்களை சந்தித்து புதைகுழிகள் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்ததுடன் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக ஏற்றப்பட்ட அணையா தீபத்திற்கு முன்பாக மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கிறிஸ்துவின் திருவுடல் திரியிரத்த பெருவிழாவை முன்னிட்டு ஜூன் மாதம் 22ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் மறைமாவட்டத்தின் பல இடங்களிலும் நற்கருணை பவனிகள் சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. யாழ் மறைக்கோட்டத்தில் மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நற்கருணை பவனி யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தின் ஊடாக யாழ் புனித மரியன்னை பேராலயத்தை சென்றடைந்தது. இப்பவனி சென்ற ஆலயங்களில் சிறப்பு நற்கருணை வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருத்தந்தை ஜெபரட்டம் அவர்களால் நற்கருணை ஆசீரும் வழங்கப்பட்டது. அத்துடன் ஒரு துறப்புற பங்கில் பங்கு தந்தை அருத்தந்தை ஜோன் கனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற பவனி புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் ஆரம்பமாகி ஜெயந்தி நகர் புனித ஆந்தோனியார் ஆலயத்தின் ஊடாக கனகபுரம் புனித ஜூதா ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணை ஆசிரியருடன் நிறைவடைந்தது. மேலும் இளவாலை பங்கில் பங்கு தந்தை அருத்தந்தை எரிக் ரோசான் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற நற்கருணை பவனி புனித அன்னாள் ஆலயத்தில் ஆரம்பமாகி புனித ஜூதா ததையு ஆலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணை ஆசிரியருடன் நிறைவடைந்தது. இப்பேரணிகளில் ஏராளமான மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். உயிர் தாண்டவர் சமூகத்தினரின் ஏற்பாட்டில் யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட புதுப்பித்தலின் தூய ஆவியார் ஆராதனை 28ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் உதவியுடன் உயிர் தாண்டவர் சமூக நிறுவனர் திரு லலித் பெரேரா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை ஆராதனை, புகழ்ச்சி ஆராதனை, குணமாக்கல் வழிபாடு என்பவற்றுடன் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் ஏராளமான இறை மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றினர். தேசிய கத்தோலிக்க சமூக தொடர்பு ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குநர்களுக்கான ஒன்று கூட ஜூன் மாதம் 25ஆம் திகதி புதன்கிழமை கொழும்பு உயர் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் அமைந்துள்ள ஜோனத் சமூக தொடர்பு மையத்தில் நடைபெற்றது. தேசிய ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை ஜூட் கிர்சாந்தா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பேர்பன் தொலைக்காட்சி மற்றும் செத் FM நிறுவனர்கள் கலந்து தமது ஊடகங்கள் ஆற்றி வரும் பணிகள் தொடர்பாக கலந்துரையாடினர். தொடர்ந்து மறைமாவட்டங்களின் ஊடக மையங்கள் ஆற்றி வரும் பணிகள் பற்றிய அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்கால திட்டங்கள் ஆராயப்பட்டன. யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட ஆங்கில தினம் ஜூன் மாதம் 26ஆம் திகதி வியாழக்கிழமை கல்லூரியின் மத்தியூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. மன்ற காப்பாளர் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை தர்ஷன் லம்பர்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கல்லூரி அதிபர் அருட்தந்தை திருமகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி அதிபர் திருமதி ருஷிரா குலசிங்கம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் மாணவர்களின் ஆங்கில மொழி புலமையையும் கலையார்வத்தையும் வெளிப்படுத்தும் நாடகங்கள், பேச்சுக்கள், மேலைத்தேய இசை, வாத்திய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதுடன் ஆங்கில தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பெற்றோர்கள், அயற்பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் என
பலரும் கலந்து கொண்டனர். இலங்கை இராணுவ யாழ்ப்பாண புதிய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ரசிககுமார அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரொத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இச்சந்திப்பு கடந்த 25ஆம் திகதி புதன்கிழமை யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது. உருத்திரபுரம் பங்கின் ஜெயந்தி நகர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் அமைக்கப்பட்டு வந்த பங்கு பணிமனை கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா ஜூன் மாதம் 22ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ஜோன் கனீஷியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய பங்கு பணிமனையை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார். இப்பங்கு பணிமனைக்கான அடிக்கல் 2023ஆம் ஆண்டு முன்னே நாள் பங்கு தந்தை அருட்தந்தை போல் அனக்லிட் அவர்களின் காலத்தில் நாட்டப்பட்டு தற்போதைய பங்கு தந்தை அருட்தந்தை ஜோன் கனீஷியஸ் அவர்களின் பணிக்காலத்தில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்து திறந்து வைக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். ஆனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனிதர்களான திருத்தூதர்கள் பேதுரு பவுல் பெருவிழா மற்றும் திருத்தந்தை தினம். ஆனி மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை உரோமை திரு அவையின் முதல் மறைசாட்சியர் நினைவு நாள். ஆடி மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமா நினைவு நாள். ஆடி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை லுஸ்தானியா நகர் புனித எலிசபெத் நினைவு நாள். ஆடி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை மறைபணியாளர் புனித அந்தோனி மரிய சக்கரியா நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. நாரந்தனை பங்கில் பிள்ளைகளுக்கான முதன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி பிள்ளை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜூன் மாதம் 22ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்களின் தலைமையில் புனித பேதுரு பவுல் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் 20 சிறார்கள் முதன்மை அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டனர். கச்சாய் புனித ராயப்பர் ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த பங்கு பணிமனை கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டட திறப்பு விழா ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சாவச்சேரி நகராட்சி மன்ற உபநகரபிதா திரு கிஷோர் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து புதிய பங்கு பணிமனையை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர் திருமயூரன் அருத்தந்தையர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இக்கட்டடத்திற்கான நிதி ஒதுக்கீட்டினை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சித்தார்த்தன் அவர்கள் வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. யாழ்மறை மாவட்ட குருவும் ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரி முதல்வருமான அருட்தந்தை ஆண்டன் அமலதாஸ் அவர்களின் குருத்துவ 25வது ஜூபிலி நிகழ்வு ஜூன் மாதம் 25ஆம் திகதி கடந்த புதன்கிழமை ஊர்காவல்துறையில் நடைபெற்றது. ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் ஆலயத்தில் அருட்தந்தை அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலி தொடர்ந்து ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரியில் ஜூபிலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. திருப்பலி நிறைவில் ஆலயத்தில் இருந்து அருட்தந்தை அவர்கள் பாடசாலைக்கு நாதஸ்வர வாத்தியங்களுடன் அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து பாடசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்ட அந்தோனியார் திருச்சொரூபமும் திறந்து வைக்கப்பட்டு கல்லூரி பிரதான மண்டபத்தில் அருட்தந்தைக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்று அருட்தந்தையின் குருத்துவ ஜூபிலி தினத்தை நினைவு கூர்ந்து கல்லூரி சமூகத்தால் வெள்ளி விழா மலரும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம், மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம், குருக்கள், துறவிகள், கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அருட்தந்தையின் குடும்ப உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கரம்பன் புனித வேளாங்கண்ணி அன்னை ஆலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா 25ஆம் திகதி கடந்த புதன்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரொத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து அழகிய தோற்றத்துடன் அமைந்துள்ள ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சொரூப ஆசீர் ஆயர் அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் தீபக மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை ரெக்னோ, குருக்கள், துறவிகள், பங்கு மக்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்வாலயத்திற்கான அடிக்கல் 2023ஆம் ஆண்டு தற்போதைய பங்கு தந்தையால் நாட்டி வைக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது. சமூகத்தில் ஊனமுற்றோரை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை கிளரேஷியன் சபையினரால் நடாத்தப்படும் பெரோட் வன்னி மாற்றுத்திறனாளிகளுக்கான வலுவூட்டல் அமையத்தினால் முன்னெடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு விழா ஜூன் மாதம் 27ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி
28ஆம் திகதி இன்று சனிக்கிழமை வரை நடைபெற்றது. பரோட் நிலைய இயக்குனர் கிளரேஷியன் சபை அருட்தந்தை வின்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் வவுனியா, பம்மைமடு, பரோட் அமையத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளை இணைத்து இவ்விளையாட்டு விழா இடம்பெற்றது. மாற்றுத்திறனாளிகளின் தன்மைக்கேற்ப 9 பிரிவுகளாக நடைபெற்ற இவ்விளையாட்டு நிகழ்வில் 175 போட்டிகள் இடம்பெற்றதுடன் 850 வரையான மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்றிருந்தனர். இப்போட்டியின் முதல் நாள் நிகழ்வுகளில் மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் மற்றும் ஓஹான் மாற்றுத்திறனாளிகள் நிறுவனர் திரு சுப்பிரமணியம் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாகவும், 2ஆம் நாள் நிகழ்வில் வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சபர்ஜா மற்றும் கிளரேஷியன் சபை இலங்கை மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயசீலன் ஆகியோர் பிரதம விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர். யாழ்மறை மாவட்ட குருவும் சாவச்சேரி பங்கு தந்தையுமான அருத்தந்தை ஞானேந்திரன் அவர்கள் குருத்துவ 25வது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு 28ஆம் திகதி சனிக்கிழமையன்று மிருசுவில் புனித நிக்லார் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அருத்தந்தை அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து ஜூபிலி நிகழ்வும் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் இந்தியாவில் இயங்கும் மாதா தொலைக்காட்சி இயக்குனர் அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம், குருக்கள், துறவிகள், அருத்தந்தையின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வடமாகாண பாடசாலைகளின் ஆரம்ப பிரிவு மாணவர்களிடையே மாகாண ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பட்டு மகிழ்வோம் உடற்பயிற்சி போட்டி ஜூன் மாதம் 26ஆம் திகதி வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் துரையப்பா விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கு பெற்றிய யாழ்ப்பாண பத்திரிசியார் கல்லூரியின் தரம் 3, 4 மாணவர்கள் ஆண்களுக்கான பிரிவு போட்டியில் 2ஆம் இடத்தையும், தரம் 5 மாணவர்கள் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர். அத்துடன் வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு இடையிலான மல்யுத்தம் மற்றும் யூடோ போட்டிகள் கடந்த வாரம் முல்லைத்தீவில் நடைபெற்றன. இப்போட்டியில் பங்கு பெற்றிய மாணவர்களில் யாழ்ப்பாண பத்திரிசியார் கல்லூரி மாணவர்கள் செல்வன் எட்சென்ற 75 தொடக்கம் 80 கிலோகிராம் எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தை, செல்வன் டிலக்ஷன் 65 தொடக்கம் 70 கிலோகிராம் எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தை, செல்வன் ரெசினோ 55 தொடக்கம் 60 கிலோகிராம் எடை பிரிவு மல்யுத்த போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தை, செல்வன் டில்ஷான்ஸ் 45 தொடக்கம் 50 கிலோகிராம் எடை பிரிவு ஜூடோ போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்று வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றுக்கொண்டனர். யாழ் புனித பத்திரிசியர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதன் 175வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு பல சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பிரான்ஸ் பழைய மாணவர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் தேசிய ரீதியில் அழைக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு இடையே நடாத்தப்பட்ட காற்பந்தாட்ட போட்டி கடந்த 21ஆம் 22ஆம் திகதிகளில் நடைபெற்றது. இலங்கையை சேர்ந்த 12 பாடசாலை அணிகள் பங்கு பற்றிய இப்போட்டியில் இறுதிப் போட்டியில் யாழ் புனித பத்திரிசியர் கல்லூரி மற்றும் இளவாலை புனித கெண்டியரசர் கல்லூரி மோதிய நிலையில் போட்டி சமநிலையில் முடிய, சமநிலை தவிர்ப்பு போட்டியில் இளவாலை புனித கெண்டியரசர் கல்லூரி யாழ் புனித பத்திரிசியர் கல்லூரி அணியை 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. அத்துடன் அழைக்கப்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான ஆங்கில நாடக போட்டியும் ஜூன் மாதம் 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை யாழ் புனித பத்திரிசியர் கல்லூரி மத்தியூஸ் மண்டபத்தில் நடைபெற்றது. இப்போட்டியில் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி 1ஆம் இடத்தையும், யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட தேசிய பாடசாலை 2ஆம் இடத்தையும், வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரி 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டதுடன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி மாணவி செல்வி ராகவீர் ரவீந்திரலிங்கம் அவர்கள் சிறந்த நடிகை விருதையும் பெற்றுக்கொண்டார். மாதகல் புனித தோமையார் ஆலய புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா ஜூன் மாதம் 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை ரோய் பெர்டினன்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் கலந்து ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சுண்டுக்குழி புனித ஜுவானியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜூன் மாதம் 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 23ஆம் திகதி திங்கட்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா அன்று மாலை புனிதரின் திருச்சுருவ பவனியும் ஆசீர்வாதமும் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் இறைமக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். மாதகல் பங்கில் பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்கு தந்தை அருட்தந்தை ரோய் பெர்டினன்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் 28ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. யாழ் புனித மரியன்னை பேராலய உதவி பங்கு தந்தை அருட்தந்தை கமல்ராஜ் அவர்களின் தலைமையில் மாதகல் புனித தோமையார் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் 23 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர். சாட்டி பங்கின் துணை ஆலயமான வெண்புறவி நகர் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா
பங்கு தந்தை அருத்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜூன் மாதம் 28ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 19ஆம் திகதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 27ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை யாழ் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர் குருத்துவ கல்லூரி அதிபர் அருத்தந்தை தயாபரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். முழங்காவில் ஜெயபுரம் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை ஆண்டனி பாலா அவர்களின் ஒழுங்குபடுத்தல் ஜூன் மாதம் 28ஆம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது. 24ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 27ஆம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை இளவாலை புனித ஜாகப்பர் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை சில்வஸ்டர் தாஸ் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை இமானுவேல் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். அத்துடன் முழங்காவில் பங்கிற்குட்பட்ட பல்லவராயன் கட்டு 19ஆம் கட்டை அந்தோனியார் ஆலய திருவிழாவும் 21ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. 17ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை இரணை மாதாநகர் பங்கு தந்தை அருட்தந்தை தயதீபன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை வின்சென்ட் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு-இரத்த பெருவிழாவை சிறப்பித்து மன்னார் மறைமாவட்ட புனித செபஸ்டியார் பேராலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட நற்கருணை பேரணி ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை கிறிஸ்து நாயகம் அவர்களின் வழிகாட்டலில் பங்கு அருட்பணி பேரவையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பேரணி புனித செபஸ்தியார் பேராலயத்தில் ஆரம்பமாகி நகரமத்தி புனித மரியாள் ஆலயம், பனங்கட்டிக்கொட்டு கிராம ஆரம்ப எல்லை ஆகிய இடங்களினூடாக மீண்டும் பேராலயத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணை ஆராதனையுடன் நிறைவடைந்தது. பேரணி தரித்த இடங்களில் சிறப்பு மறையுரைகளும் ஆசீரும் இடம்பெற்றதுடன் இறுதி ஆசீர் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களால் வழங்கி வைக்கப்பட்டது. இப்பேரணியில் அருத்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என 3000த்திற்கும் அதிகமானவர்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர். சிலுவையின் கன்னியர் சபை அருட்சகோதரி திரேசில்டா பத்திநாதன் அவர்களின் நித்திய அர்ப்பண வார்த்தை பாட்டு நிகழ்வு ஜூன் மாதம் 21ஆம் திகதி கடந்த சனிக்கிழமை மன்னார் வேப்பங்குளம் புனித சூசையப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. வேப்பங்குளம் பங்கு தந்தை அருட்தந்தை டெஸ்மன் ஆஞ்சலோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இத்திருப்பலியில் அருட்சகோதரி திரேசில்டா பத்திநாதன் அவர்கள் தனது நித்திய அர்ப்பண வார்த்தை பாட்டை நிறைவேற்றியதுடன் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர். கல்வி அமைச்சினால் தேசிய ரீதியில் நடாத்தப்பட்ட விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டியில் தரம் 8-9 பிரிவில் மன்னார் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரி மாணவி செல்வி நயோலின் அப்ரியானா அவர்கள் மாகாண மட்ட போட்டியில் 1ஆம் இடத்தையும் தேசிய மட்ட போட்டியில் 2ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டார். இம்மாணவிக்கான கௌரவிப்பு நிகழ்வு ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கல்வி அமைச்சில் நடைபெற்றதுடன் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் துணை அமைச்சர் கௌரவ மதுர செனவிரட்ன அவர்கள் மாணவிக்கான சான்றிதழை வழங்கி வைத்தார். மட்டக்களப்பு மறை மாவட்டம் சொரிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தல பங்கின் துணை ஆலயமான புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா பங்கு தந்தை அருட்தந்தை சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஜூன் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 16ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 21ஆம் தேதி சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அருட்பணியாளர்கள் நல்லிணக்கத்தின் விதைகளாக வாழ வேண்டும். திருத்தந்தை 14ஆம் லியோ. மனித புதைகுழிகளுடன் தொடர்புடையவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும். யாழ் மாவட்ட சர்வமத பேரவை. தமிழர் பிரச்சினைக்கு சர்வதேச பொறிமுறையுடான தீர்வே அவசியம். குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இயக்கம் வேண்டுகோள். யாழ்ப்பாணம் செம்மணியில் கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி கோரி அணியா விளக்கு கவனஈர்ப்பு போராட்டம். கிறிஸ்துவின் திருவுடல் திரு-இரத்த பெருவிழாவில் யாழ்மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் நற்கருணை பேரணி. இத்துடன் யாழ்மறை தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட் நாதன், லக்ஷனா செல்வகுமார்.